அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி 2024 திருத்தியமைக்கப்பட்ட தெரிவுப்பட்டியல் அனைத்து பாடங்களுக்கும் டிஆர்பி இணையதளத்தில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து லிஸ்ட்டை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் செய்வதற்கான வேலைகளை டிஆர்பி துரிதமாக செய்வாங்க. இப்போ இதில் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளார இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு முதலாவதாக தமிழ் பாடத்திற்கான ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து வரலாறு, அதனைத் தொடர்ந்து மற்ற பிற பாடங்களுக்கும் சேர்த்து வெளியிட்டாங்க. ஆங்கில பாடத்திற்கு நமக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்டால் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. அதன் பிறகு அதையும் சரி செஞ்சுட்டாங்க. இப்போ அனைத்து பாடங்களுக்குமே ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் டிஆர்பி இணையதளத்தில் எனேபிளாக தான் இருக்குது. ஒன்ஸ் அவங்க ரிவைஸ் லிஸ்ட் வெளியிட்டாலே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ விரைவாக அனுப்ப முடியுமோ லிஸ்ட்டை கண்டிப்பாக ஃபார்வேர்ட்ஸ் செஞ்சுருவாங்க. இந்த ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த ரேங்க் நம்பர் மாதிரி இருந்தாலும் கூட கண்டிப்பாக அதையெல்லாம் இந்த லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணும்போதே அதெல்லாம் சரி செஞ்சுருவாங்க. ஏன்னா ஒரு சில ஏதோ ஒரு மேஜரில் அப்படி சொன்னாங்க. அதுவுமே லிஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமும் இருக்காது. மற்றபடி இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இன்னும் மறுபடியுமே ரிவைஸ் லிஸ்ட்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் இந்த லிஸ்ட்டை தான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஃபார்வர்ட் செய்வாங்க. சரி, நமக்கு டிஆர்பி இணையதளத்தில் ஏதாவது இன்டிமேஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கலனாலும் நம்ம அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு முன்புலாம் கொடுக்கல. லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார்வர்டட் டு வேரியஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம போஸ்ட் ஆஃப் பிடிஎஸ்டன் பிடிபிஆர்டின்னு கொடுத்து என்ன பாடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மேபி அப்படி நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலனாலும் நம்ம அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஏடிடபிள்யூடி சென்னை கார்பரேஷன்லாம் அவங்க லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு வெப்சைட்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னாலுமே நமக்கு நிச்சயமாக அந்த ரிவைஸ் லிஸ்ட் வெளியிட்டு ஒரு 2-3 அதிகபட்சம் ஒரு 3 நாட்களுக்குள்ளே அவங்க லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை கொடுக்கலனாலுமே ஒன்றும் நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த துறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளோமோ அந்த துறையிலிருந்து தான் நமக்கு பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வரும். அது ப்ரெஸ் நியூஸில் கொடுப்பாங்க, நம்மளுக்கு மெயில் இன்டிமேஷன் கொடுப்பாங்க, சார்ந்த சிஓ அலுவலகத்திலிருந்து நமக்கு இன்டிமேஷன் வரும், லெட்டர் வடிவில் வரும், இல்லை தொலைபேசி வாயிலாக எல்லாமே இது அந்தந்த துறை சார்ந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ப்ரெஸ் நியூஸ் வெளியிடுவாங்க, மீடியாவுக்கும் கொடுப்பாங்க. அடுத்த நிமிடமே நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே வந்துடும். உங்கள் மெயிலுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாருடைய மெயில் ஐடிக்கும் கம்பல்சரி ஸ்பேம் மெயிலில் வரும். அதே போல் சார்ந்த சிஓ அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு நாளைக்கு சிவி இருக்குது, இத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி கரெக்டாக அவங்க லிஸ்ட்டு இவங்கேருந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அந்த சார்ந்த சிஓ அலுவலகத்தை அனுப்பிடுவாங்க. அவங்களும் அவங்களை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம இனிமேல் சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வரும். ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு விரைந்து இந்த பிடிபிஆர்டி பணி நியமனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாத இறுதிக்குள்ளார எல்லாருமே ஸ்கூலில் போயிட்டு சைன் பண்ணிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. இதனை சார்ந்து பெரிதாகலாம் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா இப்போ வேறு விதமாக தான் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுடைய கற்பனை கதைகள் நிறையாவுக்கு சொல்கிறாங்க. எதுவுமே தொடர்பே இல்லாதெல்லாம் தொடர்பு படுத்தி இந்த ரீசனால் டிலே ஆகுது, அந்த ரீசனால் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. நான் தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எல்லாமே சரியான முறையில் தான் நடந்துகிட்ருக்கு. அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு எல்லாருமே கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 2% ப்ரொமோஷன் கொடுக்குறது ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மாத இறுதிக்குள்ளார நடக்குமான்னு கேட்டால் ஆமாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது போதும். இதை சார்ந்து எல்லாருமே நம்ம 2800 பேருமே ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு நியூஸை கேள்விப்படுறோம் அப்படின்னா மகிழ்ச்சியோடு இருங்க. பரவாயில்ல, அப்போ நமக்கு நிச்சயமாக இந்த மாதத்திற்குள்ளார நம்ம ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு தான் இருக்கணுமே தவிர எல்லாருமே நீங்கள் கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக இருங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு தான் பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு தயார் நிலையில் தான் இருக்காங்க. மிக சரியான நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டு
கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கலந்தாய்வு நடத்தி முடித்து அப்பாயின்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. நீங்களுமே அடுத்தது உடனே அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அடுத்த நாளோ நிச்சயமாக நீங்கள் ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன இந்த எல்லா ப்ராசஸும் முடியறதுக்கெலாம் ஒரு நீண்ட நாட்கள்லாம் தேவைப்படாது. ஒரு 5-6 நாட்களுக்குள்ளார எல்லாமே நான் சொன்ன இந்த ப்ராசஸுக்கெலாம் அதிகபட்சம் 7 நாளுக்குள்ளார அவங்களுக்கும் கொடுத்துடலாம். பிடிபிஆர்டிக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகி எல்லாருமே ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிடலாம். அதனால் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. உங்களோட ஹெல்த்தில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன பள்ளியை வந்து நம்ம தேர்வு செய்ய போகிறோம் அப்படிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி மட்டும் யோசிங்க. தயவுசெய்து வேறு எந்த கேஸை பற்றியோ இல்லை மற்ற பற்றிலாம் யாருக்கிட்டுமே டிஸ்கஸ் பண்ணாமல் ரிலாக்ஸாக இருங்க. இவ்வளோ நாள் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். எவ்வளோ மன உளைச்சல்களை வந்து நீங்கள் ஆளாயிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியும். அதனால் இனிமே வந்து நாட்கள் தான் நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். இனிமேல் வந்து நமக்கு மாதங்களோ வாரங்களோ வந்து கிடையாது. ஒவ்வொரு நாட்களாக நம்ம வந்து எண்ணிக்கிட்டே வந்துடலாம். அதை நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து வெகு விரைவில் வரப்போகுது. எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் வந்து சரியான டைமில் அதற்கான இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசன், எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்கும். நிச்சயமாக நமக்கு வந்து தாமதப்படுத்தாமல் விரைந்து பணி நியமன நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதனால் தயார் நிலையில் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.